ஹலோ மக்களே, இது உங்க தக்ஷு vlogs. ஸோ நம்ம இன்னைக்கு இதுல என்ன பார்க்க போறோம்னா ஃபேஸ் க்ரீம் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அதாவது இது வந்து முழுக்க முழுக்க நம்ம வீட்டில் ரெடி பண்ணது. நம்ம சிங்கிள் பசங்களுக்காக இந்த வீடியோ. யாரெல்லாம் சிங்கிள் பசங்க இருக்காங்களோ உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு அவங்களோட சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண சொல்லிடுங்க, சரிங்களா? அண்ட் இது என்னன்னா, இது டோட்டலா வந்து நம்ம வெளியில நிறைய க்ரீம் வந்து 1000 ரூபாய், 500 ரூபாய், 2000 ரூபாய் கொடுத்து அந்த க்ரீம் இந்த க்ரீம் போடுறோம். வீட்லயே நம்ம இருக்கிறப்ப இந்த பீட்ரூட்டை வச்சு நம்ம ஈஸியா ஒரு க்ரீம் ரெடி பண்ணலாம். அதுக்கான செய்முறைகள் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன் எப்படி பண்ணணும். இல்ல செஞ்சவங்களே வருவாங்க, எங்க அத்தை தான். அந்த வீடியோ ஃபுல் டீட்டெயில்ஸா வந்து அந்த லக்ஷ்மி சமையல் ஒரு சேனல்ல நாங்க போடுறோம். அங்க போயிட்டு நீங்க அதை ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. பிளஸ் நான் இதுலயும் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். கம்ப்ளீட்டா ஆர்கானிக்கா எந்த ஒரு பொருளும் எக்ஸ்ட்ரா நாங்க கலக்கவே இல்லை. பியூர் நம்ம ஸ்கின்னுக்கு ஏத்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரிதான். நான் ஏர்ல தடவி இருக்க போல இருக்கு. பிரஷ் வாங்கணும், கொஞ்சம் சாய்டா. பிரஷ் வாங்கணும்னா பிரஷ் இல்ல, இப்போ அப்புறமா வாங்கி. நீ பாக்குற மாதிரியே பாரு, நீங்க பார்க்க மாட்ற. கேமரா கரெக்டா புடி. ஐயோ, சாஞ்சி உட்கார், நல்லா சாய். அவள் தானே இது. அப்படி சாஞ்சினாதான் நான் இது பண்ண முடியும். நல்லா எந்துக்கும். கட்டு. நம்ம இப்ப பியூட்டி பார்லர்ல இருக்கிற நினைக்காதீங்க. இதுதான் வந்து நாங்க கொஞ்சம் பால் போட்டு மசாஜ் கொடுக்குறோம். மசாஜ் கொடுக்க கொடுக்க வந்து உங்களுக்கு நல்லா அந்த உள்ளே இது எதுவும் பெய்ட் ப்ரொமோஷன்லாம் இல்ல. போயிட்டு மார்க்கெட்ல 2 பீட்ரூட் வாங்குனீங்களா, அழகா பண்ணமா இருக்கும், அவ்வளவுதான். எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிற பொருள். வாரத்துல 2 நாளோ 3 நாளோ நீங்க யூஸ் பண்ணீங்கன்னாவே போதும். 2 டைம்ஸ் தாங்க. நீங்க வாங்குற 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து யூஸ் பண்றதுக்கு கண்ட கிரீம் எல்லாம் வாங்காதீங்க. ஆமா, அப்படியே இந்த மாதிரி லைட்டா தடவறப்ப முடியல தடவி விட்டுருங்க, அவ்வளவுதான். ஏதோ பிரஷ் கட்டியத்த? ஆமாடா, இப்ப வாங்க முடியாது. நம்ம இது பெயிண்ட் பிரஷா? பெயிண்ட் பிரஷ் வச்சு என்ன தங்க மூஞ்சில பெயிண்ட் அடிக்க போறீங்க? கண்ண முடிக்கும். ஜோக்கு நினைச்சு பண்ண ஜோக் இல்ல மக்களே. இந்த மாதிரிலாம் யாரு பண்ணுவா பாத்தீங்களா? இந்த மாதிரிலாம் டிப்ஸ் வந்து எங்ககிட்ட வந்து எப்பவுமே நிறைய முடி கொட்டாம இருக்கிறதுக்கு வந்து பவுடர் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஃபேஸ் கிரீம் எல்லாமே ரெடி பண்ணாங்க. ஆளினால் அழகுராஜா எங்க லக்ஷ்மி அத்தை தான். சரிங்களா? சோ அதே மாதிரி அந்த சேனலோட லிங்க் நான் இந்த வீடியோல கீழே போட்டு விடுறேன். உங்களோட பண்பான பொத்தான கைகளால அந்த சேனலை கிளிக் பண்ணி உங்களுக்கு நீங்க போட்டு கையில நல்லா மசாஜ் கொடுத்து அப்புறமா கோல்டு வாட்டர்ல வந்து எவ்வளவு நேரம் மசாஜ் பண்ணணும்? ஒரு 5 நிமிஷம் மசாஜ் பண்ணணுமா. பண்ணா அந்த உள்ள இருக்க டாட்ஸ் எல்லாம் வெளியே வரும். முகம் போட போட வந்து உங்களுக்கே தெரியும், நீங்களே பாப்பீங்க, அந்த கருவளையெல்லாம் இருக்காது. மோஸ்டா இந்த நைட் ஷிஃப்ட் போயிட்டு வரவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாரெல்லாம் நைட் ஷிஃப்ட் பாக்குறீங்களோ இதை தயவு செய்து நீங்க யூஸ் பண்ணுங்கடா. எப்பா சிங்கிள் பசங்கள யூஸ் பண்ணுங்க. போட போட உங்களுக்கு, ஏன்னா கப்புள்ஸ் வந்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன கிரீம் போடணும்னு நல்ல கலர் கொடுக்கும். நம்ம சாப்பிடுறதுனால சிலர் பிடிக்காது சாப்பிடும். அப்ப நீங்க வந்து கார்ன்ஃபிளவர் வேணான்னா கூட அரிசி மாவு இல்ல கடலை மாவு இதுல எல்லாம் நீங்க மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா நீங்க வெளியே போயிட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் கொடுப்பீங்க, 1000 ரூபாய் 500 ரூபாய் 1500 பண்ணுவானுங்க. அதெல்லாம் வந்து அந்த அந்த டைமுக்கு டெம்பரரி. மறுபடியும் நீங்க 2வது ரூபாய் போனீங்கன்னா மறுபடியும் 1000 ரூபாய். ஆனா இது உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு 50 ரூபால முடிஞ்சிடும். 50 ருபீஸ் தான். ஆரம்பிச்சா பாக்காதீங்க, போயிட்டு ஒரு 1/2 கிலோ பீட்ரூட் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 2 வாரத்து வரைக்கும் நீங்க வச்சு நல்லா பண்ணலாம் இதை. ஓகே, எந்த ஒரு பொருளும் அளவா யூஸ் பண்ணுங்க மக்களே. ரொம்ப வாங்கி வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சுன்னு ஒரு பழமொழியே இருக்கு. ஸோ அது இதுதான். என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா இதெல்லாம் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நிறைய பேர் ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஏன்னா கருவலை நிறைய இப்போ ரீசெண்டா எல்லா பசங்களுக்கும் வருது இல்லை. யாரெல்லாம் வந்து ரொம்ப வெளியே சுத்துவாங்க, ஏன்னா அவங்க ஒர்க்கிங் இருக்கும், படிப்பாங்க, நைட் ஸ்டடீஸு, அதுக்கப்புறம் நைட் ஒர்க்கிங், இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியும், உங்க வீட்டுக்காரருக்கு கொடுக்கலாம்ல புரியுது. அவ்வளவுதான் மக்களே. புதன்கிழமை நான் இப்ப துடைக்கிறோம், நான் கிளீன் பண்றோம்.
சத்தமா பேசுங்கம்மா. நாங்க இப்ப வந்து முகத்தை துடைக்கிறோம், நீங்களே பாருங்க துடைச்ச பின்ன. ஏம்மா ஏதோ ஆய் டைப்பர் மாதிரி இருக்குது. ஏடா யூஸ் பண்றீங்க மக்களே? நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க. குழந்தைக்கு ஃபேஸ் வைப்பர் வச்சு துடைக்கிறோம். நான் சும்மா சொன்னேன். என்னடா இவன் பாப்பாவுக்கு துடைக்கிறான், ஆய் இது துடைக்கிறான்னு நினைக்காதீங்க. நாங்க அந்த மாதிரிலாம் இல்லை, நாங்க ரொம்ப டீசென்ட். ஸோ துடைக்க அதே மாதிரி அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. மெத்தடை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, இல்ல ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பால், காய்ச்சின பாலாத்த இல்ல காய்க்காத பால். ஓகே, வெறும் பச்சை பாலே நீங்க வாங்கி இது பண்ணலாம். அதுல பண்றது தான் இது. ஒரு பெஸ்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேற எதனா ஸ்கின் கேர் ரொட்டீன் வேணும்னா நம்மளுடைய வீடியோக்கெல்லாம் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க, அதை நான் செக் பண்ணிட்டு நான் ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? நம்ம vlogல எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஃபன் வேணுமா ஃபன் இருக்கு, காமெடி வேணுமா காமெடி இருக்கு, என்டர்டைன்மெண்ட் வேணுமா என்டர்டைன்மெண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. வாங்க வாங்க வாங்க. உங்க கோடான கோடிகளுக்கு கையை எடுத்து அந்த சப்ஸ்கிரைப் பார்த்துறேன் பொத்தானை அழுத்தும், அழுத்தவும் மக்களை அழுத்தும். அத்தை ஏதோ நாறு. ஏ என்ன துடைக்கிற? அரே சாலா, மக்களே நீங்க தான் பாக்குறீங்க எது துடைக்கிறாங்கன்னு தெரியல, ஏதோ வாசல் மட்டும் அடிக்கிறதுனால குப்பீர்னு மூக்கு. ஆனா பெஸ்ட் இல்ல, வெளியே போய் நம்ம அவ்வளவு காசு கொடுத்து பண்றோம். இப்ப பாரு, நீயே பாரு முகத்தை. தள்ளிப்போ. சும்மா காட்டாத பேஸ் வந்து முன்னாடி தூக்கிட்டு அப்படி எப்படி இருக்குது பாத்தீங்களா? நான் பிஃபோர் ஆஃப்டர்னு ஒரு போட்டோ உங்களுக்கு நான் போடுறேன், எப்படி இருக்குன்ட்டு நீங்க அதை பாருங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் உங்களுக்கு நான் பிடிச்சிருக்க நான் நம்புறேன். நான் ஃபேஸ் கழுவிட்டு வந்து நான் வீடியோ எடுக்கிறேன். பேஸ் கழுவி போ, கழுவிட்டு வந்து. ஓகே, நான் கழுவிட்டேன். இப்ப துடைக்கிற மெத்தடுன்னு ஒண்ணு இருக்கு. அழுத்தி துடைச்சிங்கன்னா இதுவாயிடும் ஸ்கின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சாஃப்ட்னஸ் துணி எதனா எடுத்துக்கோங்க, ஒரு டவலோ இல்லை நீங்க உங்களுக்கு பர்சனலா என்ன வச்சுமா அதை எடுத்து தொடச்சி பொறுமையா துடைங்க. அழுத்துனீங்கன்னா நீங்க அழுத்துக்கு எல்லாமே அது ரத்தமே வந்துடும். பார்த்து பொறுமையா துடைங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி அமுக்கி எடுக்கணும். அந்த ஈரத்தை வந்து அது ட்ரை பண்ற மாதிரி தொட்டு பொறுமையா இது பண்ணீங்கன்னா அது தெரியும். அந்த ஆனலுக்கு எப்படி இருக்கே இப்படிதான். ஓகே, ஃபைனலா உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ கொடுத்துருக்கேன் நம்புறேன். சரி, உங்களோட அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய் பாய். டாடா.